மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். மகரம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது அந்த பொதுநல வாக்கு போட்டு விடுவாங்க இல்லையா? அதெல்லாம் மேக்சிமம் இவங்க தான் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறதுல இவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதே மாதிரி இவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. உண்மையை மட்டுமே பேசுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறதுனால நிறைய எதிரிகளையும் சமாளிச்சு வச்சிருப்பாங்க. அதே இருக்கிறத வச்சு எளிய வாழ்க்கையை வாழணும், அது அமைதியா இருக்கணும் நினைப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட ராஜாக்கள் ராணிகள் தாந்தா மகர ராசிக்காரங்க. உங்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க, 50 ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜ்கேசரி யோகம் மகர ராசிக்காரளுக்கு. உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளை பேச போறாங்க. என்னமா பொருளை பேச போறாங்க? ஆல்ரெடி அப்படிதான் பேசிருக்காங்க. இதெல்லாம் உருப்பட போதா? இதெல்லாம் நல்லா இருக்க போகுதா? அப்படியா இப்படியா என்று இன்னும் என்ன தான் பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். என்ன பேச போறாங்கன்னா? என்னமா ஒண்ணுமே இல்லாமிருந்துச்சு, இப்ப இவ்வளவோ நகை வச்சிருக்கே, வீடு கட்டிட்டாங்க, அவங்க பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்காங்களே, பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லா வர அமையச்சு போல. இப்படி பசங்களா? அவங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பல மடங்கு, அவங்க சொத்து வாங்கிட்டாங்க. இங்க சொத்துக்கு கார் வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க. அட்டா, சொந்த பந்தங்கள் எல்லாம் அப்படியே வைத்தறிச்சில்ல. மேல போய் கீழ வந்து மூச்சு வாங்கி பேசுவாங்க. கூடி கூடி பேசுவாங்க. அந்த அளவுக்குதான் கஜ்கேசரி யோகம் உங்களுக்கு கொடுக்க போகுது. நல்லா இருக்கே அப்படின்னா என்னமா? முதல்ல அந்த யோகம் நான் என்னன்னு சொல்லு. அப்புறம் அதற்கான பலன்கள் எங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் கிடைக்க போகுதுங்கிறத சொல்லு. இந்த யோகம் அப்படிங்கிறது ஆண்டியா இருந்தா கூட சரி, நீங்க அரசனாக கூடிய யோகம்தான். ஜோதிடத்தில நாங்க என்ன சொல்லோம்னா, இந்த கஜ்கேசரி யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பலன்களை அள்ளி கொடுக்க போகுது. ஏன்னா எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய குரு பகவான், அதாவது வியாழ பகவான் மற்றும் அழகுக்கே பெயர் போன சந்திர பகவான் இணைவதனாலதான் இந்த யோகம் உருவாகி இருக்கு இல்லையா? இது இனி மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. ஒரு மனுஷனுக்கு ஜாக்பாட் அடைச்சா எப்படிங்க, குப்பைமேட்ல இருந்தாலும் கோபுரத்துல ஏறி அமருவாங்க, அப்படிதான். மகர ராசிக்காரங்க குப்பைமேட்லயே இருந்தீங்கன்னா கூட சரி, நீங்க கோபுரத்துக்கு போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. கஜம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? யானை. கேசரி அப்படின்னா சிங்கம். சோ பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்தில சிங்கம் தனியா ராஜா மாதிரி செல்வா கூட இருந்தா எப்படியோ அந்த மாதிரி யோகத்தை தான் இந்த கஜ்கேசரி யோகம் கொடுக்க போகுது. உங்களை சுற்றி யாரு வேணா இருக்கட்டும், எவ்வளவு பேர் வேணா இருக்கட்டும், அவங்க அரசியல்வாதியா இருக்கட்டும், அரசாங்கமே அவங்க கையில இருக்கட்டும், எந்த துறைகள்ல எப்படி வேணா பல மடங்கு மில்லியனரா கூட இருந்துட்டு போட்டும், ஆனா எல்லாருக்குமே நீங்க தான் ராஜாவா இருக்க போறீங்க. புரியுதுங்களா? ஏன்னா மகர ராசிகள் போட்டிருக்கும் இந்த யோகம் அப்படிங்கிறது. இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள், பெரிய பெரிய துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. இவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிஞ்சு. அதே மாதிரி மத்தவங்க சொல்லி இருக்கலாம், இல்ல நீங்களே கூட நினைச்சிருக்கலாம், கதம் முடிஞ்சது, என் வாழ்க்கை இனிமேல எங்க நல்லா இருக்க போகுது, இதுநாள் வரைக்கும் இல்ல இனிமேலா நல்லா இருக்க போறேன், இப்படியே இருந்துட்டு சாக வேண்டியதுதான். இப்படி நீங்க நினைச்சிருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி யாராவது உங்களை சொல்லி இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அப்படியே உல்டா. இனிமேதான் உங்களுக்கு புதிய வாழ்க்கையே துவங்க போகுது, அதுவும் அதிர்ஷ்டகரமா, ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தாங்க. திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்ட மழை பொழிய போகுது. இந்த யோகமானா எங்க நடக்கும், எப்படி நடக்கும், யாரால நடக்கும், என்ன விஷயங்களால நடக்க போகுது, இத மட்டும் உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனால் மகர ராசிக்காரங்களே, நீங்க தொட்டதெல்லாமே வெற்றிதான். இந்த நேரமே உங்களுக்கு பொன்னான நேரம்தான். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வா இருக்க போகுது. கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க.
நம்மெல்லாம் அப்படி இருப்போமா? நமக்கு நடக்குமான்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. பல உயர் பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில்ல முன்னேற்றம், பதிவு உயர்வு, உத்தியோக உயர்வு, எல்லா விதமான விஷயங்களுமே சாதகமான பலன் கிடைக்க போகுது. அதே மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இனி நீங்க அடிக்கிறது எல்லாமே சிக்ஸர் தான். இந்த போர் எடுக்கிறது, ரன் ஓடுறது, அவுட் ஆகுறது இதெல்லாம் பேச்சுக்கு இடமே கிடையாது. யாரு கைக்கும் சிக்காது, சிக்ஸர் தான். ஆனா மகரம் என்ன பண்ணணும்? தட்டி கழிக்க கூடாது. இது போனா பரல, பின்னாடி பார்த்துக்கலாம் அந்த எண்ணம் மட்டும் மகரத்திற்கு வரவே கூடாது. புரியுதுங்களா? அதிர்ஷ்டம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான், எப்ப வேணா வரும், யார் மூலமா வேணா வரும், அது தெரியாது. அப்ப மகர ராசி என்ன பண்ணணும்? கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும். புரியலமா? எந்த ஒரு விஷயத்தையுமே சின்னதோ பெருசோ அதுக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்து அத உங்க வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும். ஏன்னா அந்த குருவும் சந்திரனும் இணைவதுனால இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது இந்த தெய்வங்களுக்கு கொடுக்கறது. ஆமா ஆமா, எனக்கு கூரைய பிச்சிட்டு கடவுள் கொடுக்கவா போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. கூரைய பிச்சுக்கிட்டு இல்ல, கூரைய பொழந்துகிட்டே கொடுக்கும். புரியுதுங்களா? திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். இது நாள் வரைக்கும் கஷ்ட நிலையை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த நீங்க நிலையில மாற்றம். அதே மாதிரி முடிவே முடியாதுன்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாமே முடிச்சு காட்ட போறீங்க. உங்களுடைய நீண்ட கால இயக்கங்கள் எல்லாமே தனிய போகுது. குதூகலமா இருக்கக்கூடிய நேரங்க இது. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையுடைய போக்கே மாறப்போகுது. முக்கிய விஷயம் என்னன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது. சொல்லப்போனா நீங்க கை வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வெற்றியை கொடுக்கும். வணிகர்கள்லாம் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய நன்மைகளை பெற போறீங்க. உங்க வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி வளமான வாழ்க்கை கிடைக்க போகுது. இந்த யோகத்தினால வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற போறீங்க. அளவற்ற செல்வத்தால நீங்க வாங்கிய கடனை கூட திரும்ப அடைச்சிருவீங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். தொழில்ல நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது. எதிர்பார்த்தால் லாபமும் கிடைக்கும், எதிர்பாராத வகைகளுமே லாபம் கிடைக்க போகுது. அதே மாதிரி பயணம் மேற்கொள்ள விரும்புவ நீண்ட தூர பயணம் போயிட்டு இருக்கு. விரும்பிய இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில உறவுகள் கிட்ட அன்பும் நெருக்கமும் அதிகமாக போகுது. திருமண விஷயத்தில உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்க போகுது. காதல்ல இருக்கக்கூடிய மகர ராசிகளுக்கு உங்களுடைய உறவுகள்ல எதிர்பாராத நேர்மறையான திருப்பங்கள் அமையும். 2 வீட்லயும் ஒத்துக்கல, ரொம்ப போராட்டன பண்றீங்க, ரொம்ப வருஷமா ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்தில இந்த யுகத்தின் காரணமா 2 வீட சம்பந்தடைய கல்யாணம் நடக்க போகுது. அதே மாதிரி திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுது. சொல்லப்போனா இரட்டிப்பு செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இப்ப நீங்க பெற போறீங்க. வேலையிலும் சரி, வியாபாரத்திலும் சரி பல சாதகமான முடிவுகள் உங்களை தேடி வரப்போகுது. கஜ்கேசரி யோகத்துடைய முழு பலனும் நீங்க அனுபவிக்க போறீங்க. வெளிநாட்டுக்கு பயணம் போகணும், வெளிநாட்டு குடியேறணும்னு நினைக்கிறீங்களா? அதற்கான அனுமதி கிடைக்கும். குறிப்பா அரசியல் இருக்கிறவளுக்கு பல சாதக மாற்றங்கள் ஏற்பட போகுது. நீங்க விரும்பிய பதவியை அடைய முடியும். கடின உழைப்புக்கான பலங்கள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. செல்வம் செழிப்புன்னு எல்லா விதங்களிலுமே உங்க வாழ்க்கை நிலை ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில பல நேர்மறையான மாற்றங்கள் உருவாகுறதுனால நீங்க சின்னதா ஒரு முயற்சி பண்றீங்க, செஞ்சுதான் பார்க்கலாமேன்னு செஞ்சா கூட அதுல கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணையா வரும். தொழிலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெற போறீங்க. நீண்ட காலமா துன்பத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. பிரச்சனைதான், எதை தொட்டாலே அது பிரச்சனையில தான் முடியும். இதெல்லாம் மாறப்போகுது. ஏன்னா எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணையா இருக்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. வீடு வாங்குறது, மனை வாங்குறது, சொத்து வாங்குறது, பழைய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்.
உங்களுடைய மூதாதையர்களின் சொத்துக்கள் எல்லாம் இப்ப உங்களிடம் வந்து சேர போகுதுங்க. நல்ல வசதி வாய்ப்போட ஊற்றார் உறவுக்காரடைய ஒத்துழைப்போட மகிழ்ச்சிகரமா இருக்க போறீங்க. ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாம் அதிர்ஷ்டம் அடிக்குன்ற அளவுக்கு மகர ராசியுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது. இப்பவரைக்கும் பார்த்தது மகர ராசிகளுக்கு இந்த கஜ்கேசரி யோகத்தினால அதிர்ஷ்டத்துடைய உச்சத்தில நீங்க பயணம் பண்ண போறீங்க அப்படிங்கறத தெரியப்படுத்திருச்சு. இப்ப தனிப்பட்ட முறையில மகர ராசிலுட ஒவ்வொரு நட்சத்திரலுக்கும் எந்த மாதிரியான பல இந்த கஜ்கேசரி யோகம் கொடுத்திருக்கிறத பார்க்கோம் லாமா. மகர ராசி உத்திரடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் எப்பவுமே வெற்றியை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கஜ்கேசரி யோகம் யோகமான பலன்களை கொடுக்க போகுது. உங்க முயற்சிகளை கூட வெற்றியாக மாற்றி போறீங்க. நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சப்பீங்க. இதுநாள் வரைக்கும் தடைப்பட்ட வேலையை கூட இப்ப உங்களுக்கு சாதகமா முடிக்க போறீங்க. இது சொந்தமா தொழில் செய்றீங்க, வியாபாரம் பாக்கறீங்க அப்படின்னாக்க ஆண்களா இருந்தீங்க பெண்களா இருந்த சரிங்க. உங்களுடைய வியாபாரத்து தொழிலிருந்த சங்கடங்கள் விலகுது, வருமானம் அதிகமாகுது. மேலும் குருபகவானுடைய பார்வையினால முன்னேற்ற பாதையில நடைபோட போறீங்க. செல்வாக்கு உயரப்போகுது. நினைச்ச வேலையை நடத்தி முடிச்சுப்பீங்க. இதுவே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா பதிவு உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். சொல்லப்போனா திட்டமிட்ட செயல்பாடுகள் எல்லாமே உங்க திறமையை வெளிப்படுத்தி வெற்றி அடைய போறீங்க. அதே மாதிரி குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சிகள் ஏற்படாகும். திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். வீடு மனை வாங்கக்கூடிய 14 கனவுகள் இப்ப நனவாக போகுது. வியாபாரத்தில வருமானம் அதிகமாக போகுது. உடல்நிலையுமே சீரா இருக்க போகுது. உங்க செல்வாக்கு கண்டு பல பேர் வந்து உங்களுக்கு எதிராக சதி செய்ய நினைப்பாங்க. ஆனா உங்களுடைய நேர்மையும் ஒழுக்கமும் உங்களை பாதுகாக்கும். அடுத்ததா மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுதுங்க. தேர்வுல எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். அடுத்த விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் விளைச்சல் நல்ல லாபம் இருக்கும். உங்களுடைய நிலையில உயர்வு ஏற்படுங்க. இல்லம்மா, நான் வந்து கூலி வேலை செய்றேன், ஒரு ஃபேக்டரில வேலை பார்க்கிறேன், எனக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கா டெய்லி கூலிதான் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கூட முன்னேற்றம் தாங்க உண்டு. சிறு வியாபாரிகளா இருந்தா கூட இப்ப வந்து பல மடங்கு லாபத்தை பார்க்க போறீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு நவகிரகங்களை வீற்றிக்கூடிய குருபகவானை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மை உண்டாகும். நல்லதே நடக்கும். அடுத்து திருவோணம் நட்சத்திரம். எந்த ஒரு விஷயத்தையுமே நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்ட காத்துதான். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக போகுது. நீ எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே வெற்றியாக மாறும். உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். செல்வாக்கு உயரும். குறிப்பா குருபகவான் வந்து உடைய செல்வாக்கை உயர்த்தி வைக்கிறது மட்டுமில்லாம சமூகத்திலுமே உங்களுக்கு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுக்கிறார். தொழில்ல நீ எதிர்பார்த்த லாபத்தை ஏற்படுத்துறாரு. செய்து வரக்கூடிய தொழில்ல முன்னேற்றம். உத்தியோக பணிகள் பொறுத்தவரைக்கும் அதிலிருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ விடுவிக்க போறாரு. உங்களுடைய நிலையில மாற்றத்தை கொடுக்கிறாரு. இது மட்டுமில்லை, எதிர்பார்த்த நிலையில உங்க வாழ்க்கை மாறப்போகுது. உங்களை வந்து யாராலும் எதிர்க்க முடியாது. வாழ்க்கையில மட்டுமில்லை, வியாபாரத்தில தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் இருந்த இடம் தெரியாம விலகி ஓடுவாங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும். அதே நேரத்துல நீங்க எதை செஞ்சாலும் சரிங்க, யாரையும் நம்பவும் கூடாது. அதாவது இந்த மாதிரி அதிர்ஷ்டமான நேரத்தில தான் நம்ம நிறைய ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி திருமண வயதில இருக்க நல்ல வரன் தேடி வரும். வீடு வாங்குறது மனை வாங்குறது இந்த மாதிரியான யோகம் அமையுதுங்க. வருமானம் அப்படிங்கறது பல வழிகள்ல உங்கள வந்து சேரும். அடுத்த மாணவர்களை பொறுத்தவரைக்கும் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மேலும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகமாகும். பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடுதுங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில் பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் பாடலீஸ்வரரை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும். நலம் கூடுங்க. அடுத்ததா அவிட்டம் நட்சத்திரம். 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் விடாம முயற்சிதான்.
இவங்களுடைய அடையாளம் உங்களை பொறுத்தவரைக்கும் இனி தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிதாங்க. ஏன்னா உங்களுடைய திறமையை அதிகமாகுது. செல்வாக்கு உயருது. வியாபாரம் தொழில்ல முன்னேற்றம் உண்டாகுது. அரசு வழிகள்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விடுவிச்சு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குது. வம்பு வழக்குல இருந்து கூட இப்ப வந்து விடுபட போறீங்க. உடல் நிலையில முன்னேற்றம் உண்டு. தைரியமாக செயல்பட்டு உங்களுடைய நிலையை வந்துட்டு உயர்த்திக்க போறீங்க. குறிப்பா குருபகவனுடைய அருளாசினால செல்வாக்கு அப்படிங்கறது மென்மேலும் உயரப் போகுது. இதுவரைக்கும் உங்களை அலட்சியப்படுத்துறவங்க எல்லாமே இனி உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. குறிப்பா நீங்க எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றிதான். செய்யக்கூடிய முயற்சிகளும் லாபத்தை கொடுக்கும். உங்களுடைய பணம் வெளியில மாட்டிட்டு இருந்தா உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது. குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சங்கடங்கள் விலகுது. திருமண வயதில இருக்கு நல்ல வரன் தேடி வரும். ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அதுவரை வாழ்க்கையில புதிய அத்தியாயம் தொடங்க போகுதுங்க. அடுத்தது சொத்து நிலையை பொறுத்திருக்கோம். வாங்க நினைச்ச சொத்தை வாங்குவீங்க. அடைய நினைச்ச இடத்தை கூட இப்ப அடைய போறீங்க. இதுவே அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு உண்மையான தொடர கிட்ட செல்வாக்கு அதிகமாக போகுது. இதுவே கலைத்துறையில இருக்கீங்க இசைத்துறையில இருக்கீங்கன்னாக்க உங்களுடைய நிலையில உயர்வு உண்டுங்க. நீங்க எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட போகுது. இல்லமால கூலி வேலை செய்யறோம் அப்படின்னாக்க பணியாட்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். குடும்பத்திலுமே கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான நிலை இருக்குங்க. பிள்ளைகளுடைய நலநிலையுமே அக்கறக்கூடுது. உங்க உடன்பிறப்புகள் வழியில ஒத்துழைப்பால தடைப்பட்ட வேலையை கூட ஈஸியா செஞ்சு முடிச்சுப்பீங்க. அடுத்து மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகுதுங்க. நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்ணும் கிடைக்கும். விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் உங்க நிலையில இருந்த சங்கடங்கள் விலகுது. அதீத விளைச்சல் காரணமா லாபம் அதிகமாகுதுங்க. இதுவே சேவை துறையில இருக்கீங்க தொண்டு செய்றீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இந்த செய்தி மிகுந்த ஆசீர்வாதம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் கூறுகளைச் சேர்த்துள்ளவையாக உள்ளது. இது மகர ராசியினர்களுக்கான பலன் மற்றும் யோகத்தின் விளைவுகளையும் பற்றி விரிவாக பேசுகிறது. இது ஒரு அதிர்ஷ்டமான காலத்தை முன்மொழிகின்றது. உங்களுக்கு எதிர்பார்த்த அனைத்தும் உங்கள் முயற்சியினால் வெற்றிகரமாக இருக்கும் என கூறுகிறது. அந்த உற்சாகமான நேரத்தை உங்களுக்கு வந்ததையும் அடுத்த சில வினைகளுக்கு வழிகாட்டும் வகையில் இது ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கூறுகிறது. இப்போது இந்த கஜ்கேசரி யோகத்தை பெற்றிருப்பவர்களுக்கு அதன் பலன்கள் மற்றும் வழிபாடு குறித்து மேலும் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் தரமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மேற்கொள்வதால் வாழ்க்கை நிலை மேம்படும் என்று இந்த செய்திகள் கூறுகிறது. இந்த மகர ராசிக்கான தரமான மாற்றங்கள் வாழ்வின் மிகச்சிறந்த காலத்திற்கான முன்னோக்கி ஒரு சிறப்பான பாதையை உங்களுக்கு படைக்கின்றது.